வேலுக்கிட்ட இருந்து லெட்டர் வருதா சரளா? சீக்கிரம் வந்துருவாரா என்ன? வீடோட பத்திரத்தை வச்சு ரோலிங் சேரும் ஸ்டெப் கட்டிங் பண்ற மிஷினுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இப்ப கண்ணாடி மட்டும் வாங்கிட்டோம்னா பந்தம் பத்திக்குச்சு பாரு. பந்தம் பத்திக்குச்சு. என்னடி? ஐயோ பேய், நான் பார்த்தேன். சினிமா சினிமா பேய். ஐயோ குமாரா, என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? அப்பாவை எப்படி குணப்படுத்துறதுன்னு கேக்குறதுக்காக வந்தியா? மன்னிச்சிருங்க, அந்த பதட்டத்துல நான் அப்படி பேசிட்டேன். ஆமா, ஒவ்வொரு நேரத்துக்கும் உங்க சௌரியத்துக்கும் ஒவ்வொன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் சூழ்நிலை மாறி போச்சுன்னா மாத்தி சொல்லுவீங்க. உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. நான் சொல்ல வரத என்னன்னு கேட்க கூட மனசு வரல. நீ சொன்னதெல்லாம் நம்புனா ஒரு முட்டாள்னு புரிஞ்சுக்க. பிரிஞ்சிருந்த 3 மாசத்துலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜெயிலும் கோர்ட்டும் நான் பாக்குறதுக்கு முன்னாடி நீ இஷ்டப்பட்ட மாதிரி உன் கழுத்துல நான் தாலி கட்டணுங்கிறதுக்காக என் கூட நீ எப்படியெல்லாம் பழகின? நீ தூக்குல போடல, 6 வருஷம் தண்டனை தான் கொடுத்தாங்க. அது உனக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் எதுக்காக என்ன வந்து பார்க்கல? அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். கூட இருக்கிறதுக்காக மட்டும்தானே ஒரு ஆம்பளை உனக்கு தேவைப்படுது. அதுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தனா நான் இருக்கட்டுமேனு யோசிச்சேன். குடும்ப சொத்தான அந்த கண்ணாடி ரகசியம் வெளியே ஆளுக்கு போகாம இருக்க உன் அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. 6 வருஷம் நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க நீங்க 2 பேரும். இருக்கட்டும், இனி நான் எதுக்குமே இருக்க மாட்டேன். விஷத்தை குடிச்சு எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாளா என்ன வளர்த்ததுக்கு நன்றி இருக்கு உன் அப்பா கிட்ட. அந்த ஒரே காரணத்தினாலதான் உன் முகத்துல நான் காரி துப்பாம இருக்கேன். துப்பிக்கோங்க, காரி துப்பிக்கோங்க. ஆனா உங்களை படிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்கும் போது நான் இல்லனா இப்ப உயிரோட நின்னு பேச பரமுன்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு. சசியை கொன்னதா பார்த்தேன்னு யாராவது ஒருத்தர் போலீஸ் கிட்ட போய் சொல்லிருந்தா 6 இல்ல 12 வருஷம் ஆயிருந்தாலும் நீங்க வெளியில வந்திருக்க முடியாது. தூக்குல போட போறாங்கன்னா அங்க வக்கீல் எல்லாரும் சொன்னாங்க. நீங்க தண்டனை அனுபவிக்க போறது எனக்கு அங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஆள் சக்கரபாணியோட கால்ல விழுந்த. அதுக்கு
உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லாம இருக்கணும்னா அவன் கட்டுற தாலிக்கு நான் கழுத்தை நீட்டணும்னு சொன்னான். அதுக்கு தான் ஒத்துக்கிட்டு எனக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு மனைவி ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு என்ன விட பெருசு உங்க வாழ்க்கை தான். அந்த ஆள் கூட வாழ்ந்தப்போ என் மனசு பூரா நீங்க தான் இருந்தீங்க. நீங்க திரும்பி வந்து உங்களை உயிரோட பாக்குறதுக்காக நான் அவ்வளவு ஆசையை காத்துட்டு இருந்தேன். ஆஹா, லக்ஷ்மி லக்ஷ்மி எந்திரடி குரங்கு. எக்ஸாம்னு தெரிஞ்சு எப்படி தூங்குறா பாரு. அட சொல்லிக்கிட்டே இருக்க, எந்திரி. அண்ணா இன்னும் 2 நிமிஷம் அண்ணா. நீ 7:15 எக்ஸாம் ஹால்ல இருக்கணும். இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? எந்திரி. எந்திரடி. போய் குளிச்சுட்டு வா. போ. வா வா வா, சீக்கிரம் வா. தீரன், அட தீரனே, அட எந்திரியா சீக்கிரம். நேத்தே சொன்ன காலையில போட் எடுக்கணும்னு. 6 மணிக்கு தானே போகணும்னு சொன்னீங்க. மணி என்னன்னு நினைச்சிட்டு இருக்க நீ? 7:15 இவ போனாதான் எக்ஸாம் எழுத முடியும். சீக்கிரம் வாயா நீ. மனுஷனை நிம்மதியா இருக்க விடுறீங்களா? சும்மா இல்ல, உன்ன மாதிரி இருந்தா இந்த ஊரை எவன் டிகிரி வாங்குவான்? உன்னால யார் படிப்பும் கிடக்கூடாது. ஐயோ நான் ரெடி. என்னால உங்க தங்கச்சி கலெக்டர் ஆகுது, தடபட வேண்டாம். அட போட்டை எடுப்பா. இருங்க ஹோல்ட் ஆன். என்னண்ணே காலையில கிளம்பிட்டீங்க? நான் இல்லப்பா லக்ஷ்மி. பரவாயில்ல, அக்கறைக்கு போற வரைக்கும் துணையா இருப்ப. லக்ஷ்மிக்கு எக்ஸாம்பா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம். காலையில எங்க போற? வேலைக்கு டவுன்ல தான் வேலை. சரி, நான் இப்ப வேண்டாம் இல்ல, சசிதான் இருக்கானே. சரி. ஆமா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை திருவிழா, நாம போகணும்ல? என்ன நம்ம போவாம? நல்ல கேள்வி கேட்ட. அன்னைக்கு நம்ம போயே ஆகணும். பரமா கஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இதோ வர. என்னடா உன் வீட்டுல சமைக்கலையா? தங்கச்சிக்கு எக்ஸாம். தங்கச்சிக்கு எக்ஸாம், நீ சமைக்கிறதுக்கு என்ன? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு. அவ படிக்கிறது ஃப்ரீ டிகிரினே, ஃப்ரீ டிகிரி. சீக்கிரம் வாங்க, ஆறி அத போயிடும். மூடி வை, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். போ பரமு, அவ உங்ககிட்ட பேசுறதுக்காக ஏதோ கூப்பிடுறா. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இங்கேயே கிடக்குற. அப்ப நான் ஒன்று பண்ணட்டுமா? அவளை கூட்டிட்டு போயிட்டு பாட்டு டான்ஸ்னு பண்ணட்டுமா? ஏய் இப்ப வேண்டாம். வெள்ளிக்கிழமை நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது. அன்னைக்கெல்லாம் ஸ்டேஜில் ஆடுங்க. என்னது? ஸ்டேஜில் ஆடுங்கன்னு சொன்னேன். சாந்தி, சாந்தி, ஐயோ, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? அட கடவுளே, டைம் என்னாச்சு? அண்ணி இந்நேரம் போயிருப்பாங்க. ஏன் அண்ணி கூட போகலன்னா ஸ்கூல் கிரவுண்டுக்கு வழி தெரியாதா? நான் போய்க்கிறேன். தேங்காவை சுரண்டி அடை செஞ்சு பொறுமையா சாப்பிட்டு வாங்க. ஆமா, அடை சாப்பிடாம நான் இங்கிருந்து வரவே மாட்டேன். மத்தியான சாப்பாடு யார் செய்வா? நீயா செய்வ? ஐயடா. அன்புள்ள ஊர் மக்களே, இன்று சரியாக 6 மணிக்கு நம்ம ஊர் ஸ்கூல் கிரவுண்ட்ல ஒரு விழா நடக்க போகுது. இந்தியா பிரசிடென்டோட அவார்டு வாங்க திரு குமரப்பா ஆசாரிக்கு பாராட்டு விழா. அன்புள்ள தோழர்களே, ஊர் மக்களே, நம்ம ஊரோட பெருமையை நிலைநிறுத்தின பவித்திர கண்ணாடி தயாரிக்கும் உலக புகழ்பெற்ற திரு குமரப்பன் ஆசாரிக்கு மரியாதைக்குரிய நமது இந்திய ஜனாதிபதி கௌரவிக்கும் விதமாக அவார்டு கொடுக்கிற சந்தோஷமான விஷயத்த உங்க எல்லாரும் முன்னாடியும் தெரிவிச்சுக்கிறேன். திரு குமரப்பன் அவருக்கு ஊர் மக்கள் முன்னாடி இந்த மேடையில பொன்னாடை அணிவிக்கிறதுக்காக மரியாதைக்குரிய கலெக்டரை நான் வரவேற்கிறேன். நான்